ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சூப்பர் அண்ட் டேஸ்டியான இந்த வைரல் ஃபிஷ் ஃப்ரை தான். எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. இதோட டேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மசாலா நம்ம கோட் பண்ணுற பாருங்க, அந்த மசாலா தான் இதுக்கு டேஸ்ட்டே. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து வஞ்சரம் மீன் எடுத்துக்கிறேன். என்ன மீன் வேணாலும் நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை க்ளீன் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹாஃப் லெமன் பிழிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம நார்மல் வாட்டரில் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து இதில் மேரினேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக எப்போவுமே நம்ம செய்கிற ப்ராசஸ் தான். நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதே ப்ராசஸ் தான். ஆனால் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பவுடர் தான். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு, 3 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வந்து அரிசி, அதான் நான் பச்சரிசி எடுத்துருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை, அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஜஸ்ட் இது வாசனைக்காக தான். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதை வறுக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதில் கொஞ்சமாக இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சீக்ரெட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நான் வந்து இன்றைக்கி தோசை தவாயில் தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். மேலே கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை தூவிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. மசாலா எதுவுமே உதிர்ந்து போகாது. ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.